இனி வருமா? இனி வருமா? நாள் வருமா? அந்த நாள் வருமா? நாள் வருமா?
காவலனாக வருங்கால ஹரிச்சந்திரனாக வரப்போகிறான் என்று பெற்றெடுத்த என் அன்பு மகன் பிறந்த நாள். அந்த நாள் என்னுடைய வாழ்நாளிலே ஏற்பட்ட சோதனைக்குரிய நாள். என் அன்பு மகனுக்கு பிறந்த நாள் விழா எடுப்பதற்காக 8 திசையும் பந்தல் தெளிக்க கங்கா, யமுனா, கோதாவரி, நர்மதை, துங்கபத்ரா, சிந்து நதி, வேத நதி இப்படிப்பட்ட நதிகளிலிருந்து நீரை கொண்டு வந்து என் அன்பு மகனை சீராட்டி பாராட்டி நீராட்டி பட்டு வத்தங்கள் எல்லாம் மூத்து பழம் தைலம் வைடூரியம் உத்தராகம் கோமேதகம் இப்படி சொல்லப்பட்ட 9 விதமான நவரத்னங்களையும் என் அன்பு மகனுக்கு அள்ளி ஊட்டி வாசனை திரவங்கள் அத்தனையுமே அவனுக்கு பூசி என் நாட்டு மக்கள் அத்தனை பேரும் உடன் நிற்க கொட்டு முரசு தப்பு தாரை இப்படி சொல்லப்பட்ட 32 விதமான வாத்தியங்கள் என் அன்பு மகனுக்கு பிறகு நான் விழா எடுத்து அது குற்றமா? அதற்காகத்தான் என்னை இப்படி இங்க அனுப்பி வைத்திருக்கின்றாயா? ஆண்டவா, நான் என்னுடைய அன்பு மகனுக்கு பிறந்த நாள் விழா எடுத்து வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி கொடுப்பதற்காக சேங்கண்டி மூலம் பணச்சாட்ட சொன்னேன். அதை கேட்ட மக்கள் எல்லாம் ஓடி வந்து அவர்களுக்கு வேண்டிய தானங்களை பெற்று சென்றார்கள். அப்பொழுது என்னுடைய கிருத்தியானவர் ஓடி வந்தார். மன்னா, தங்களை காணும் பொருட்டு விஸ்வாமித்திர மகரிஷி வந்திருக்கின்றார்கள் அப்படி என்று உரைத்தார். அப்படியே ஓடி சென்று அன்னாரை கண்டு என்னுடைய ரத்தன கஜம் புரிந்த சம்மாசனத்தை அமரச் செய்து பார்த்து தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று உரைத்தேன். அதற்கு நல்லவர், நான் இந்த காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்படி என்றால் நாடு நலமுற்று வாழ வேண்டும் என்பதற்காக அதல பாதாளம் என்று சொல்லக்கூடிய பாதாள லிங்கத்துக்கு நாராயண யாகம் செய்ய போகிறேன். எனக்கு பொன்பொருள் தேவை. அதனால் உன்னிடத்தில் யாசகம் பெற்று போக வந்திருக்கின்றேன். கொடுக்க முடியுமா என்று கேட்டார். ஐயா, என்னுடைய அன்பு மகன் பிறந்த நாள் விழாவில் வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த தருணத்தில் வந்து திரைவை கேட்டால் கொடுப்பதற்கு தடை சொல்லுவேனா சுவாமி? கேளுங்கள், தருகிறேன். எவ்வளவு திரை வேண்டும் கேளுங்கள் என்று உரைத்தேன். அதற்கு ஹரிச்சந்திரா, பட்ட பாறை மீது உனது பட்டத்து வலையானை நிறுத்தி அதில் ஆங்காரம் உள்ள புருஷன் ஒருவனை ஏற்றி அவன் கையிலே வெள்ளிக்கிழமை கொடுத்து அதில் மாணிக்கக்கல் வைத்து உந்தினார். எவ்வுயர சென்று கீழே விழுந்து கட்சிக்குமோ அவ்வுயரப்பம் 48 கோடி கொடுக்க வேண்டும் என்று உரைத்தார். அப்படியே தருகிறேன் என்று ஒப்புக்கொண்டு அனைத்தையும் இருந்தால் கலந்தேன்.
இந்த திரவைக்கு எல்லாம் வைத்து பாதுகாக்க முடியாது. அதனால் உன்னிடத்தே இருக்கட்டும் என்றார். ஐயா, நானோ பெரிய நாட்டு மன்னன். இந்த திரவியத்தை என்னிடத்தில் வைத்து விட்டு சென்றால் என் நாட்டில் சில நாடுகள் விளைந்து சில நாடு விளையாமல் போனால் எடுத்து செலவு செய்ய நேரிடும். வேண்டாம், கையோடு எடுத்து செல்லுங்கள் என்று உரைத்தேன். அதற்கு அன்னவரோ, உன்னுடைய சிகாமணி முத்திரை, மந்திரியுடைய அரக்க முத்திரை, என்னுடைய உத்திராட்ச முத்திரை வைத்து பூட்டிவிட்டால் பதினமாக இருக்கும் என்றார். அப்படியே பூட்ட உத்தரவிட்டு சென்றவர் வனவிலங்குகளை விட்டு எனது நாட்டு மக்களிட்ட பயிர்களை எல்லாம் அழிக்க செய்தார். என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் நாங்கள் இட்ட பயிர்களை எல்லாம் காட்டு விலங்குகள் வந்து அழிக்கின்றது, காப்பாற்ற வேண்டும் காப்பாற்ற வேண்டும் என்று நாட்டு படைகளை சென்றேன் காணலாம். ஒன்று குறைத்தேன் மனமிருக்கின்றன. அப்பொழுது ஆள் உயர பந்தி ஒன்று என்னை எதிர்த்து நின்றது. என்ன பந்தி என்றால் சிறுமையாகத்தானே இருக்கும், இது ஆள் உயர இருக்கின்றதே என்று யோசித்தேன். அது மட்டுமல்ல, அது பல வண்ணங்களாக தோன்றியது. கண்களோ பவள நிறம், உடலோ தங்க நிறம், முகமோ பச்சை நிறம், இப்படி பல வண்ணங்களாக தெரிந்தது. இது மாயா பந்தியாக இருக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது திடீரென என்னை தாழ்வது போட்டு இங்கே நம்மை கொண்டுவிடப் போகிறோம் என்று எழுத்தேனுடைய அம்பராசனத்திலிருந்து நம்மை மறுத்தேன் கலைய. அந்த பண்டியின் மேல் பட்டு அந்த பண்டி என்ன உரைத்தது? விஸ்வாமித்திரருக்கு அபயம் அபயம் என்று உரைத்தது. என்ன இந்த கானகத்திலே விஸ்வாமித்திரருடைய பெயரை சொல்ல வேண்டிய காரணம் என்று சிந்தித்துக் கொண்டு அமர்ந்திருந்தேன். அப்பொழுது என்னுடைய கீர்த்தியானவர் ஓடி வந்து, அண்ணா, தங்களை காண வேண்டி 2 மாதர்கள் வந்திருக்கின்றார்கள், அவர்கள் தங்களை காண வேண்டி வந்திருக்கின்றார்கள் வந்தார்கள். தங்களுக்கு தெரிந்த நாடல் பாடல்களை நடத்தி காட்டி தாங்கள் கொடுக்கக்கூடிய பரிசை பெற்று போக வந்திருக்கின்றோம் என்று சொன்னார்கள். ஆடினார்கள், பாடினார்கள். என்னையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உரைத்தார். ஸ்ரீ மாதர்களா, நான் தந்தாரத்து பிரதான சிக்காதவன், என்னை வந்து இப்படி கேட்கின்றீர்களே, அப்படி என்று கோபம் பிறந்து சாட்டியால் சவுக்கம் எடுத்து அடித்து அனுப்பினேன். அன்னவர்களும் ஓடும் பொழுது விஸ்வாமித்திரருக்கு அபயம் என்று சொல்லியே ஓடினார்கள். உடனே அரண்மனைக்கு சென்று தாராபதி, நம்முடைய ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடாத கொடுமை ஒன்று நடந்து முடியுது என்று சொல்லுகின்ற பொழுது ஏதோ ஒரு சத்தம், விஸ்வாமித்திரன் மகாமுனிவர் ஓடி ஓடி வந்தார். கண்டை சிவக்க
கிடைத்ததை பற்றி நான் கவலைப்படவில்லை. அதிலே இந்த மாணிக்கம் மரணம் பதித்த நவரத்னங்கள் தங்களுடைய பாதத்திலே பட்டு ரத்தம் சொட்டுகிறதே ஐயா, அதை பற்றி நான் கவலைப்படுகிறேன் என்று அதற்கு அண்ணவர் தெரிவித்தார், நான் அனுப்பிய மகளை எதற்காக அடித்தாய் அப்படி என்றார். ஐயா, அந்த மகள் தாங்கள் அனுப்பிய மகளா எனக்கு தெரியாது என்று உரைத்த போதும் கொடுத்த நீச்ச சாபம் என்றார். அந்த சாபத்தை நீக்கி வேறு சாபங்கள் கொடுங்கள் என்று கேட்டேன். கொடுத்த சாபம் கொடுத்ததுதான் திருப்பி கொடுக்க வேண்டும் என்றால் இந்த மாதவர்களை நீ மணந்து கொள்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல், அந்த சாபத்தை நீக்கி விடுகிறேன் என்று சொன்னார். அண்ணவரை பார்த்து தன்னை வேண்டினும் இதுவே இந்த மண்ணை வேண்டினும் வாவுடன் ஏதுவே என் கண்ணை வேண்டிலும் மிகுவே இந்த மண்ணை வேண்டிலும் வாகுடன் மிகுவே ஈசல் கூடிய என்னை தருகிறேன். ஆனால் ஒரு காலம் அந்த பெண்களை மணந்து கொள்ள மாட்டேன் என்று உரைத்தேன். அதற்கு அன்னவர் உரைத்தார், என்ன தெரிவிக்கின்றாய்? பொன்னை கொடுத்தாலும் கொடுப்பாய், பொன்னை கொடுத்தாலும் கொடுப்பாய், அந்த பெண்ணை மணக்க மாட்டேன் என்று உரைக்கின்றாயா? உண்மைதான் சுவாமி. அப்படி என்றால் எதை கேட்டாலும் கொடுப்பாயா என்று கேட்டார். சுவாமி, கருங்கல்லிலே தாமரை பூத்த போதிலும் சரிதான், இமயகிரி பர்வதமே என் தலையில் இடிந்து விழுந்த போதிலும் சரிதான், அம்பாளுக்கு அணிவிக்க
இருக்கக்கூடிய அழகிய தாமரை அடியிலே மலர்ந்த போதிலும் சரிதான். இந்த ஹரிச்சந்திரன் நாவினால் உதித்த வார்த்தை ஒரு காலம் பொய்யாகாது. கேளுங்கள் என்பதற்கு அப்படி என்றால் உனது அவனிகளை 56 தேசத்தையும் எனக்கு தாரகாத்து கொடுக்க வேண்டும். கொடுப்பாயா என்றார். அப்படியே தருகிறேன் என்று சொல்லி மனைவி, மைந்தன், மந்திரி இருக்கு மடம் தடம் பள்ளிக்கூடம் பொது சொத்துக்கள் நீங்களே தாரகாத்தேன். அந்தணரும் முனிவரும் அரும்பரும் அந்தணரும் முனிவரும் அமரரும் எம்புரும் அருட்செல்வமே அடைந்து விந்தைகள் பல வேண்டி விளைத்திடும் விதியாவோ நின் பாத மலர் சேரவே சிந்தையில் தோன்றும் மகிழ்ச்சியை காணவே யாவையும் தத்தம் செய்தேன் யாவையும் தத்தம் செய்தேன். அண்ணவனுக்கு எனது நாடுகளை அத்தனையுமே தாரகாத்து கொடுத்தேன். ஓடோடி வந்தேன், தாரகாத்து கொடுத்தேன். எதனாலே சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் இருக்காங்க. மதியாதான் தலைவாசல் மதித்துரைக்கால் சென்று மிதியாமல் கோடி வரும். உன்னேர் உன்னேர் என்று சொல்லி உபசரியா தம்மனையில் உண்ணாமை கோடி வரும். கூட பிறந்தாரோடு கூடி வாழுதல் கோடி வரும். கோடான கோடி கொடுத்தும் தன் கோணாமை கோடி வரும். இந்த ஹரிச்சந்திரனுடைய நாவில் உதித்த வார்த்தையை பொய்யாக கூடாது என்பதற்காக ஓடோடி வந்து தாரகாத்து கொடுத்து என்னாடு என் மக்கள் என்னுடைய 56 தேசத்தையும் தாரகாத்து கொடுத்துவிட்டு அரண்மனையில் நின்று அப்பொழுது விஸ்வாமித்திர மகாமனிதன், ஹரிச்சந்திரா உன்னுடைய நாடு அத்தனையுமே தாரகாத்து கொடுத்து விட்டார். எங்கே முனிவருக்கு கொடுத்த திரவியம் கொடுத்து விட்டு எடுத்தடி வையலா என்றார். சுவாமி, அந்த திரவியம் அப்படியே களஞ்சியத்தில் இருக்கிறது, எடுத்துக் கொள்ளுங்களையா என்று. ஹரிச்சந்திரா, அந்த திரவியத்தை நீக்கியா கொடுத்தாய்? சேர்த்துதானே கொடுத்தாய்? பொது சொத்துக்கள் மட்டும்தானே நீக்கினாய்? கொடுத்தாக வேண்டும் என்று வைத்தார். ஐயா, சத்து மதியம் என்ற காரணத்தால் தங்களுக்கு மீண்டும் 48 கோடி திரவியம் கொடுப்பதற்கு கடமையாகிவிட்டு ஐயா, இப்பொழுது இந்த இடத்தை எப்படி கொடுக்க முடியும்? ராஜகன் 48 நாட்கள் கொடுங்கள், அதற்குள்ளாக தருகிறேன் என்று ஒப்புக்கொண்டு புறப்பட்டு காலடி எடுத்து வச்சு நீ அணிந்திருக்கின்ற ஆடை ஆவணங்கள் அத்தனையுமே அரசை சார்ந்து அதை கலந்து கொடுத்து விட்டு நாம் கொடுக்கும் காலுடைய அணிந்து கொண்டு புறப்பட்டு போகலாம் என்றார். இதெல்லாம் யாராலே கண்டவா? கோசிக மகா முனிவன் கொடுமையினா சிவமே, கோசிக மகா முனிவன் கொடுமையினா சிவமே, கொடுமையினா சிவமே, கோசிக மகா முனிவன் கொடுமையினா சிவமே. நாடிழந்தே மோசலை நாடிழந்தே முடிவடையை இழந்தே இழந்தே இழந்தே
காவலுடையை அண்ணன் கொடுத்த காவலுடையை அணிந்து கொண்டு புறப்பட்டு என் நாட்டை விட்டு வெளியேறி வந்தேன். இஷ்டமாய் அயோத்தி நாட்டில் இருந்துமே அரசாண்டு வந்தோம். இந்த கட்டிய தேசமெல்லாம் அருமுனை கடனை கீண்டோ கண்ணே கண்ணே மனவுடன் நடப்பாய் கண்ணே 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 அந்த கல்லிலும் முள்ளிலும் காட்டிலும் மேட்டிலும் அலைகழித்து அவர்களை அழைத்துக் கொண்டு புறப்பட்டு போகும். அப்பொழுது என் மகன் அப்பா தந்தையே என்னால் நடக்க முடியவில்லை, இந்த சுடுமணலை கால்கள் எல்லாம் கொப்பளித்து விட்டதே என்று அழுதார். ஓடி சென்று அண்ணவனை தூக்கிக் கொண்டேன். என் மனைவியை திரும்பி பார்த்து கண்கலங்கினார். கண்ணே, எதற்காக கண்கலங்கினா என்று கேட்டேன். நாடு நகரெல்லாம் போய்விட்டது, பொன்பொருள் எல்லாம் போய்விட்டதே என்று கலங்குகிறாயா கண்ணே என்று. அவன், சுவாமி, நாடு போனால் பரவாயில்லை, பொன்பொருள் போனால் பரவாயில்லை, அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. இனி வரும் காலங்களில் நாம் மூவரும் பிரியாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்து கண்ணீர் விட்டேன் என்று சொன்னார். கண்ணே, உன்னை அன்று கண்ணமாவரிலிருந்து திருமணம் செய்து அழைத்து வந்த போது எங்கே உன்னுடைய பாதமானது தரையிலே பட்டால் உன்னுடைய பாதம் நோகும் என்று ரதச்சல்லாவை வெறித்து நான் மருந்து மலர்களை தூவி அன்னம் போல நடந்து வந்தாயே கண்ணே. உன்னை இந்த காட்டிலே சுடுமணலிலே கண்ணே பஞ்சனை மெத்தை தாங்கி உன் பாதமோ
கூறி சிவசிவா சிவசிவா என்று காசி என்பதை நோக்கி புறப்பட்டோம். சிவசிவா உந்தன் பாதம் செவித்த பலன் இதுவோம். 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 செங்கோலிழந்து மன்னன் செல்கின்ற காசிக்கு. செங்கோலிழந்து மன்னன் செல்கின்ற காசிகளில். காசி நகர் சிவசிவா என்று மனைவி மக்களை அழைத்துக் கொண்டு காசி மாநகரம் சென்றடைந்தது. காசி மாநகரம் செல்வதற்குள்ளாக என்னுடைய வழியிலே நட்சத்திரர்களுடைய கொடுமையெல்லாம் தாங்கிக் கொண்டு காசி மாநகரம் வந்தடைந்தோம். காசி மாநகரத்தில் வந்து கங்கையிலே நீராடி காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி அம்மனையும் வணங்கினோம். காசியில் வாழும் கருணை கடலே காசி மாநகரம் வந்து 48 கடலை சுமந்து காசி மாநகரம் வந்து என் கணவர் என்னையும் என் மைந்தனை விலை கூறி விட்டு சென்றவர் எங்கு இருக்கின்றாரோ எப்படி இருக்கின்றாரோ தெரியவில்லை ஆண்டவா. என் கண்மணி ரோகிதன் காணகத்திற்கு சென்ற மகன் இன்னும்
காணவில்லையே, என்ன செய்வேன் ஆண்டவா? பொழுதாக்கணிக்க போகிறேன் கடவுளே, என்னவரை காணவில்லையே ஆண்டவா. அண்ணா ராஜேந்திரன் அவர்களின் உடன் பிறந்த அண்ணா கணேசன் அவர்களா ஒத்துழைப்போடு எங்கு சென்றாலும் என் கூட வந்து லீவ் வேலையில் இருக்கின்றார் என்னுடன். அவர் லீவை போட்டுட்டு என் கூட எங்க போனாலும் வருவார். அப்பேற்பட்ட நண்பர் சுரேஷ் அவர்கள் எனக்காக இந்த ஹரிச்சந்திரனை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். அன்னவருக்கு என்னுடைய முதற்க நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியாக காசி மாநகரம் வந்தடைந்தோம். அங்கு ஆண்டவா உன்னுடைய காலடியை வந்து பணிந்திருக்கின்றோம். இனிமேலாவது எங்களுடைய கஷ்டங்களை எப்படியும் நீதான் தீர்க்க வேண்டும் என்று அன்னவரை வேண்டி நின்றேன். அருட்பெரும் ஜோதியே, அருட்பெரும் வள்ளலே, மலை போல துன்பம் வந்தாலும் பனி போல நீங்கிவிடும் என்று சொல்வார்களே, உன்னுடைய காலடியை நான் பணிந்திருக்கின்றேன். என்னுடைய கஷ்டங்கள் மட்டும் ஏனப்பா தீரவில்லை என்று அன்னவரை வேண்டி கேட்டேன். அப்பொழுது என்னுடன் வந்த நட்சத்திரங்கள் ஓடி வந்து ஹரிச்சந்திரா எங்கே முனிவருக்கு கொடுத்த திரவியம் அப்படி என்று கேட்டார். இப்பொழுதுதான் இந்த புண்ணிய சேத்திரத்தை வந்தடைந்திருக்கின்றேன். எப்படியும் தங்களுக்கு திரவியத்தை கொடுத்து விடுகிறேன் என்று உரைத்தேன். எப்படி என கொடுப்பாய்? எப்படி கொடுப்பாய்? கோவில் கண்ட இடம் கும்பிடுவதும் குளம் கண்ட இடமெல்லாம் குளிப்பதுமாக இருந்தால் எப்படி திரவியத்தை கொடுப்பாய் அப்படின்னு கேட்டார். ஐயா, இந்த காசிமா நகரத்திலே காசிமா நகரத்தின் காசி விஸ்வநாதனை வணங்கினால் ஏற்பேற்பட்ட துன்பமும் நீங்கிவிடும் என்பார். உண்மைதான். காசிக்கு சென்று வந்தவர்களுக்கு தெரியும். எப்படி என்றால் திருவாரூரிலே பிறக்க முத்தி, தில்லையிலே பார்க்க முத்தி,
திருவண்ணாமலை நினைத்தாலே முத்தி, காசிப்பட்டணம் இறக்க முத்தி. இந்த காசிப்பட்டணத்திலே யார் ஒருவர் இறக்கின்றார்களோ அவர்கள் உடனடியாக இறைவனுடைய பலத்தை அடைவார் என்பது சரித்திர சான்று. அப்பேற்பட்ட புண்ணிய சேத்திரத்தை வந்தடைத்திருக்கின்றேன். எப்படியும் கொடுத்து விடுகிறேன். எப்படி நான் கொடுப்பாய் என்று கேட்டேன். ஐயா, இந்த நாட்டிலே எனக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் பார்த்து எப்படியாவது உனக்கு கொடுத்து விடுகிறேன். கட போட பைத்தியக்காரா, எப்படி கொடுப்பாங்க? இந்த நாட்டில் உனக்கு யார் இருக்கின்றார்கள்? அண்ணன் உண்டா, தம்பி உண்டா, உற்றார் உண்டா, உறவினர் உண்டா, நாட்டு மக்கள் தான் உண்டா? அனாத பயிர் எப்படி நான் கொடுப்பாய் என்றார். ஐயா, எனக்கு தெரிந்த நண்பர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் என்று சொன்னேன். என் நண்பர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. என்னை பார்த்தாலே போதும், நான் பட்ட கடனை எல்லாம் அடைத்து விடுவார்கள் என்று. ஓடா பைத்தியக்காரா, ஆட்சியில் இருக்கும் பொழுதே நண்பர்களாலே ஆபத்து. ஆட்சியை உனக்கு பறிபோய்விட்டது. எந்த நண்பர்கள் கொடுப்பார்கள்? யார் கொடுப்பார்கள்? என்ன செய்வாயோ ஏது செய்வாயோ தெரியாது. பொன்னை கொடுத்தாய், பொருளை கொடுத்தாய். நீ உன்னை கொடுப்பாயோ உன்னுடைய மனைவி மக்களை வித்து கொடுப்பாயோ தெரியாது. நாளை பொழுது மறைவதற்குள் திரவியத்தை கொடுத்தாக வேண்டும் என்று உரைத்தார். நிலைகுலைந்தி என்ன செய்வதென்று தெரியாமல் நிலைகுலைந்தி. அப்படி என்னுடைய மனைவியை பார்த்து, கண்ணே, செக்கத்தரகர் என்ன உரைத்தா பார்த்தாயா? நாளை பொழுது மறைவதற்குள் திரவியத்தை கொடுத்தாக வேண்டும் என்று உரைத்தார். இந்தோடு 47 நாட்கள் ஆகிறது. இன்னும் இருப்பது ஒரு நாள். அந்த ஒரு நாட்குள் நம்முடைய சத்தியத்தை காப்பதற்காக அந்த திரவியத்தை எப்படி கொடுக்க போகிறோம் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த தெரிவித்தது போல் உன்னை கொடுப்பாயோ தெரியாது என்று கேட்டார் அல்லவா? ஆண்டவன் எனக்கு அந்த வழியை தான் காத்திருக்கின்றான். என்னையே இந்த காசி நாட்டிலே யாரிடத்திலாவது அடிமை செய்யும் அன்னவருக்கு கொடுக்கக்கூடிய திரவியத்தை கொடுத்து விடுகிறோம் கண்ணே என்று என் மனைவி சொன்னார். சுவாமி, இல்லாத அகத்திருக்க இல்லாத ஒன்றில்லை, நான் இருக்கின்றேன், என்னை விட்டு கொடுங்கள், எதற்காக தாங்கள் விலையாக வேண்டும் என்று சொன்னார். கண்ணே, வேண்டாம், கட்டிய மனைவியை விட்ட பாவி போகிறான் பார் என்று என்போன்று மன்னர்கள் எல்லாம் என்னை பார்த்து பேச வேண்டுமா? அந்த இழிவான சொல்லை நான் கேட்க வேண்டுமா? வேண்டாம் என்று பலமுறை எடுத்து சொல்லியும் கேட்டாளா பாவி? மாலையிட்ட நாள் மனைவியை பிரிந்ததில்லை, மாதம் தோறும் காலநலமும் அதனால் கனவிலும் பிரிந்ததில்லை. ஐயோ ஐயோ ஐயோ,
விலை கூறினேன். மனைவியை விற்க மனமும் துணிந்தேன். மனைவியை விற்க மனம் துணிந்தேன். மனதை துணிந்தேன். மனைவியை விற்க மனம் துணிந்தேன். மனதை தேடுவேன். முனிவர் வறுமை தீருமே. மனதை தேடுவேன்.
கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஆண்டவா மாதரசே உன்னை அதற்காக தரகு சம்பளம் 10,000 பொன் கொடுக்க வேண்டும் என்று வைத்தார். 10,000 பொன்னா எப்படி ஐயா கொடுப்பேன்? என்னிடத்தில் என்ன இருக்கிறது, எப்படி கொடுப்பேன் என்று கேட்டேன். அதற்கு அண்ணவன் ஹரிச்சந்திரா மனைவி மகனையும் விட்டு மகாமுனிக்கு கொடுத்தாய் அல்லவா, இப்பொழுது நீ ஒருவன் மிகுதியாக இருக்கின்றாய், உன்னை விட்டு எனக்கு கொடு என்றார். ஆண்டவா, உலகத்திலே பட்ட கடனுக்காக ஆட்டை விட்டார் உண்டு, மாட்டை விட்டார் உண்டு, வீட்டை கூட விட்டிருக்கின்றார்கள். ஆனால் நான் பட்ட கடனுக்காக தன்னையே விலை கூறும் அதிசயத்தை செய்கிறேன். ஆண்டவா, செய்கிறேன். இங்கு ராஜபாட்டாக நடித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் ராஜேந்திரன் அவர்களின் உடன் பிறந்த சகோதரர் கணேசன் அவர்கள் இங்கே ஹார்மோனியம் வாசிக்கும் இளங்கோவன் எனக்காகவும், மிருதங்க வித்வான் கோடையடி குமரன் கொடிகளத்தைச் சேர்ந்த சோழன் அவர்களை பாராட்டி ரூபாய் 20, பின்னணி பாடகர் கம்மாவரம் புத்தூரை சேர்ந்த செல்வராஜ் அவர்களை பாராட்டி ரூபாய் 20, மற்றும் ஒரு ராஜபாட்டாண்டன் நாராயணசாமி அவர்களை பாராட்டி ரூபாய் 20, ஆல்ரவுண்ட் மாஸ்டர் செந்தில் அவர்களை பாராட்டி ரூபாய் 20 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அன்பளிப்பு வழங்கிய அண்ணார் அவர்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கம். திருச்செந்து மந்தனாய் ஜனித்துமே ராஜமுடி தரிசதை நினைந்தருளேனோ, தன்மையாய் கவசிகனோ தானமென பொன் கேட்ட தன்மையை செங்கோலுடன் நாட்டை கொடுத்ததை
அதை சென்று அறுத்து காவடியாக சுமந்து வர வேண்டும் என்று உரைத்தார். இந்த பாவி ஹரிச்சந்திரன் எப்படியோ வாழ்ந்த இந்த ஹரிச்சந்திரன் இன்று மாமிச காவடியை சுமக்கப் போகிறேன் என்றவா, மாமிச காவடியை சுமக்கப் போகிறேன். பலவிதமான காவடிகளை சுமந்த தோள்கள், பால் காவடி, பன்னீர் காவடி, புட்ப காவடி, இப்படி சொல்லப்பட்ட பலவிதமான காவடிகள் சுமந்த இந்த தோழிலே மாமிச காவடியை சுமக்க போகிறேன் என்றவா, மாமிச காவடியை சுமக்க போகிறேன். வைத்தாயே இறைவா, வைத்தாயே இறைவா, மாமிச காவடி சுமக்க வைத்தாயே இறைவா. கையை அறுத்துக் கொண்டு எஜமானிடத்திலே சென்று தெரிவித்தேன் ஆண்டவா. ஆண்டவர், இனி இங்கிருக்கலாகாது, நான் காத்து வந்த மயானம் இருக்கிறது, அங்கு போடா என்றார். என்னை பார்த்து எப்படியோ வாழ்ந்து இந்த பாவி ஹரிச்சந்திரன் மயானத்துக்கு போய் என்று சொன்னார் என்னுடைய எஜமான். அங்கு சென்று வருகின்ற பெண்களுக்கு கால்பல் உணர்த்துண்டு வாய்க்கரிசி வாங்கிக் கொண்டு தகனிக்க வேண்டும் போய் என்று சொன்னார். அன்னவரை பார்த்து கண்ட பேர் நகைக்கையானும்